நண்பர்களே, நேர்மறை ஆற்றலை அதிகரியுங்கள். நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்கள் மனதில் தன்னம்பிக்கை விதைத்த பாடல் எது? ஏன்? அப்படின்னு கேட்டிருந்தோம். நெறைய பேர் இந்த பாடல் மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஏன்றத சொல்லல. இருந்தாலும் உங்களுடைய முயற்சி பாராட்டுக்குரியதே. நண்பர்களே, நேர்மறை ஆற்றலை மேம்படுத்த, நேர்மறை எண்ணங்களை மேம்படுத்த இந்த பாடல்களும் பெரிய அளவில் உதவும். நெறைய பாடல்கள் நம்ம மக்கள் கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், மயக்கமா கலக்கமா. இது ஒரு பாடல். தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுதும் ஒரு வரலாறு. வாழும் வரை போராடு, வழி உண்டு என்றே பாடு. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான், இன்னும் என்ன தோழா. இப்படி பல பாடல்களை நம்ம ஆளுங்க எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப குறிப்பாக எல்லா குரூப்புகள்லையும் நிறைய பேர் வந்து போட்டிருக்கிற பாடல், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்ற பாடலும், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இந்த இரண்டு பாடல்களை பெரும்பாலான குரூப்புகளில் நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. பொதுவாக நாங்கள் இந்த ஆரம்ப காலத்தில் முதல்ல நான் பயிற்சித் துறையில் உள்ள நுழையும் போது, இந்த பயிற்சியாளர்கள் பெரும்பாலான ட்ரைனர்ஸ் பயன்படுத்துகிற ஒரு பாட்டு, அன்னைக்கு வந்து இந்த செல்ஃபோன் டெக்னாலஜி எல்லாம் எதுவுமே கிடையாது, ப்ரொஜெக்டர்லாம் கிடையாது. அன்னைக்கு இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோவில் நாங்கள் இந்த பாட்டை போடுவோம். அந்த சூழ்நிலையில் பெரும்பாலானோர் பயன்படுத்திய பாடல், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். இந்த பாடலை நிறைய பேர் கோட் பண்ணியிருக்கிறீங்க. அதை தவிர அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம இந்த டெவலப்மெண்ட்லாம் வந்த பிறகு எல்சிடி ப்ரொஜெக்ட்லாம் வரும்போது நிறைய ட்ரெயினர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருந்த பாடல், இன்க்ளூடிங் மை செல்ஃப், உன்னால் முடியும் தம்பி தம்பி. இப்போ சமீப கால பயிற்சிகளில் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற பெரும்பாலான பாடல்கள் வந்து ஒவ்வொரு பூக்களுமே, இன்னும் என்ன தோழா. இப்படி வந்து இது எல்லாமே மனசுல நேர்மறை எண்ணங்களை விதைக்கிறது. நம்ம வந்து ஒரு பாடல் கேட்கும்போது கூட தன்னம்பிக்கையை தூண்டக்கூடிய பாடலை கேட்பது நல்லது. இது பாடலை கேட்பது மட்டுமல்ல, நேர்மறை எண்ணங்கள வளர்க்கறதுக்கு, நேர்மறை ஆற்றலை வளர்ப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க உங்க வீட்ட சுத்தி வந்து நல்ல செடி கொடிகள் வைக்கலாம். இந்த செடி கொடிகள நீங்க அடிக்கடி பார்க்கலாம். செடி கொடிகள்னோனே நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த குரோட்டன்ஸு, பூக்காத தாவரங்கள்லாம் வைக்கிறீங்க. அந்த மாரி இல்ல. பூக்கக்கூடிய தாவரங்கள், நம்ம பகுதி தாவரங்கள வைங்க. கற்றாழை, வேம்பு, துளசி இந்த மாரி வந்து செடிகள்லாம் வைங்க. வீட்ட வந்து கழுவி தள்ளும்போது வந்து லேசா கல் உப்பு போட்டு தண்ணீல அத கழுவி தள்ளலாம். எதிர்மறை ஆற்றல அந்த உப்பு வந்து எடுத்துரும். நெறைய பேர் வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா, ரோட்ல நாம வந்து இந்த ஹைவேல ஒரு நெறைய பொல்யூஷன்ங்கிற இடத்துல வாக்கிங் போயிட்டுருக்கோம். அப்படி இல்ல. வாக்கிங் போறதுங்கிறது மனசுக்கும் ஒரு மகிழ்ச்சிய தரணும். நம்ம நுரையீரலுக்கு ஒரு இயற்கையான தூய காத்த நீங்க குடுக்கணும் அப்படின்னா, பிராணவாயுவ குடுக்கணும்னா, அதுக்கு இயற்கையான மரம், செடி, கொடிகள் சூழ்ந்த பகுதிகள்ல வாக்கிங் போகணும். வீட்ல வெளிய போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, கால் கழுவிட்டு வரும்போது, அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அதோட நம்ம கழுவி விட்டுர்றோம். ஸோ, அந்த மாரி சில விஷயங்கள நம்ம முயற்சி பண்ணுவோம். ரொம்ப குறிப்பாக இந்த பாடல்கள் கேட்டல். நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம்னா, பெரும்பாலும் சோக பாட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. அதை தவிர்த்து, அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தா, ஏதாவது ஒரு நாளைக்கு கேட்டுக்கலாம். ஆனா, அது கேட்கக்கூடாதுன்னு இல்ல. ஆனா, மனதில் நேர்மறை எண்ணங்கள, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுதலை குடுக்கக்கூடிய, உற்சாகத்தை அளிக்கக்கூடிய பாடல்களை தொடர்ந்து கேளுங்கள். அந்த பாடல்கள் உங்கள் மனதில் நிச்சயமாக ஏதோ ஒரு தூண்டுதல பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சுடர் விளக்காயினும் தூண்டுகோலற்றேன்ற மாரி நீங்க என்னதான் தன்னம்பிக்கையோட இருந்தாலும், நல்ல எண்ணங்களோட இருந்தாலும், உங்க மனச இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல தூக்கி விடுறதுக்கு, இந்த திரைப்பட பாடல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது திரைப்பட பாடல்கள் மட்டும் இல்ல. நாம பார்க்கக்கூடிய திரைப்படங்கள், நாம படிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே நேர்மறை எண்ணங்களை, நேர்மறை ஆற்றலை வளர்க்கக்கூடிய விதத்தில அமைத்துக் கொண்டோம் என்றால், பெரிய அளவில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனதில் தன்னம்பிக்கை வளரும். அது உங்களுக்கு பல விதத்திலும் உதவி புரியும்.
வாழ்த்துக்கள். நன்றி.